யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் திருப்புங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க பாப்போம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அழகா இயேசு சொல்றாரு பாருங்க. இங்க கவனிங்க. நான் உங்களுக்கு எதை வச்சுட்டு போறேன்னா சமாதானத்தை வைத்துட்டு போறேன். இது எப்போ சொல்றாரு தெரியுமா? இங்க கவனிங்க. கடைசி நேரத்தில். நீங்கள் யோவான் 14 அதிகாரம் எப்போ எழுதப்பட்டதுன்னா, கர்த்தருடைய பந்தி நடந்ததுல வியாழக்கிழமை. இயேசு வெள்ளிக்கிழமை மரித்தார். கவனிங்கம்மா, வெள்ளிக்கிழமை மரித்தார். வியாழக்கிழமை மரிப்பதற்கு முந்தின நாள் அவர் சொல்கிறாரு, நான் போகிறேன்பா, நான் போகிறேன் அங்கே, ஆனால் உங்களுக்கு ஒன்று வச்சுட்டு போகிறேன். எதை வச்சுட்டு போகிறேன்னா என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். நல்ல இல்லையா சொல்லுங்களேன். அதாவது கடைசி காலத்தில் அப்பா சொல்லுவார்ல, நான் இப்போ கிளம்பிட்டேன்ப்பா, எனக்கு முடிவு நெருங்கிட்டு, அதனால் இந்த சொத்தை நீ வச்சுக்கப்பா சொல்லுவாங்களா இல்லையா? இந்த இடத்த நீ வச்சுக்கப்பா அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? அப்பா வச்சுக்கிறத பிள்ளைக்கு கொடுத்துட்டு போகிறல. அதே போல் இயேசு சொல்கிறாரு, நான் போகிறேன்ப்பா நாளைக்கு, ஆமாம் பிதாவின் இடத்துக்கு போகிறேன், பாடுபட்டு மறிக்க போகிறேன், அதனால் உங்களுக்கு ஒரு சொத்தை வச்சுட்டு போகிறேன். என்ன சொத்தை வச்சுட்டு போகிறேன்னா என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி சிரிச்ச முகத்தோட பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு நமக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு, அவருடைய சமாதானம். எத்தனை பேருக்கு இயேசு சமாதானம், இயேசு கொடுக்குற சமாதானம் எங்கள் வீட்டில் இருக்கணும், என் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதில் இயேசு ரொம்ப அழகாக சொல்கிற பாருங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுக்கறதில்லை. அப்படின்னா 2 சமாதானம் இருக்குது. ஒன்று உலகம் கொடுக்கிற சமாதானம், இன்னொன்று இயேசு கொடுக்கிற சமாதானம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசு சொன்னார், உலகத்தில் ஒரு சமாதானம் உண்டு, அந்த சமாதானத்தை நான் கொடுக்க வரலங்காரு. அப்போ உலக சமாதானம்னா என்ன? கவனிங்க. 2 சமாதானம் இந்த உலகத்தில் இருக்குது. ஒன்று இயேசு கொடுப்பது, இன்னொன்று உலகம் கொடுப்பது. எத்தனை பேருக்கு உலகம் கொடுக்குற சமாதானம் வேணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. பரவாயில்ல, எல்லாரும் உஷாராக இருக்கீங்க. இயேசு கொடுக்குற சமாதானம் வேணும்னு சொல்கிறவங்க நல்ல கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் உள்ளவங்க தோளை கை போட்டு சொல்லுங்கள், உலக சமாதானம் நிரந்தரம் அல்ல, இயேசு கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. ஆமென், ஆமென். எங்க கவனிங்க, உலக சமாதானம் நிரந்தரம் அல்ல, இயேசு கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துட்டு, இங்கே கவனிங்க, ஒரு இழப்பு ஏற்பட்டுட்டு வீட்டில் எல்லாருமே கலக்கமாக இருப்பாங்க. 1 மாதம் ஆனாலும் அதை மறக்க முடியாது. அப்போ யாராவது வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இங்கே கவனிங்க, கொஞ்சம் அப்படியே வெளியில் போயிட்டு வாங்க, கொஞ்சம் நிம்மதியாக என்ன செய்யும் இருக்கும் சொல்லுவாங்களா இல்லையா? உடனே நினச்சோம் வீட்டுக்குள்ளே இருக்க ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆன உடனே வண்டி பிடிச்சி கன்னியாகுமரி போவோம். ஆமாவா இல்லையா? ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் சமாதானம் கெட்டுப்போது, பழைய நினைப்பே வருது, அப்பா சுற்றி வந்த ஞாபகமே வருது. அப்படியே கன்னியாகுமரி போவோம். அங்கே போன பிறகு மறந்துடும் எல்லாம். ஆமாவா இல்லையா? அப்படியே கடலை பார்த்த உடனே எப்போ கடலை பாரு, எப்போ அந்த மண்டபத்தை பாரு, இந்த மண்டபத்தை பாரு, அப்படியே மாத்தூர் தொட்டிப்பாலம், அப்படியே திருப்பரப்பருவி, அப்படியே பாவனாசம், அப்படியே குச்சாலம். ஒரு 3 நாள் கவலையே என்ன செய்யாது, இருக்காது. பிறகு மறுபடியும் எங்கே தான் வரணும்? மறுபடியும் என்ன வந்துடும்? அப்பாவை சுற்றின ஞாபகம் வந்துடும். ஆமாம், அப்புறம் கவலை மறுபடியும் வந்துடும். அப்போ இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் அப்போ மட்டும்தானே தவிர அது நிரந்தரம் கிடையாது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பக்கத்தில் கை வச்சு சொல்லுங்கள், எத்தனை டூருக்கு போனாலும் நீங்கள் எதிர்பார்க்குற சமாதானத்தை ஒருத்தரும் கொடுக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஐயா, அந்த உலக சமாதானம் டெம்பரவரி சொல்லுவாங்களா? என்ன வேலை பார்க்கிய? வேலை பார்க்கேன். பெர்மனண்டாவா? டெம்பரவரியாக வேலை பார்க்க பிரதர். எப்போ கலட்டி விடுவாங்கன்னு நினைச்சியாது தெரியாது. சகோதரா சகோதரியே, உலக சமாதானம் நிரந்தரம் அல்ல. அந்த நேரம் மட்டும் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனை வந்துடும். ஆனால் இயேசு உனக்கு சமாதானம் தந்தாருன்னு வச்சுக்க, என்ன வந்தாலும் அந்த சமாதானம் இருதயத்தை விட்டு போகாது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எத்தனை பேர் அவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது? ஹல்லேலூயா. கையை வைத்து ஒரு அல்லேலூயா. சில பேர் டிவியில் காமெடி பார்ப்பாங்க. எதுக்குன்னு கேட்டால், கொஞ்சமாவது அதை பார்க்கும்போது கொஞ்சம் என்ன செய்யுது, கவலையே மறக்கு. பிறகு கரண்ட் போன பிறகு டிவி வெடிச்சிட்டுனா 10 நாள் ஊரில் கரண்ட் இல்லைன்னா எப்படி சமாதானம் வரும்? எப்பா நீ தேடுற சமாதானம் டிவியில் இல்லை. பக்கத்தில் கை கூட சொல்லுங்கள், நல்லா கை கூட. நீ தேடுற சமாதானம் டிவியில் கிடையாது. அந்த நேரம் நல்லா கிளுகிழுப்பாக இருக்கும். மறுபடியும் பிரச்சனை 4 மடங்கு கூடிரும்.
ஆமாவா இல்லையா? ஏசியா உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் கொடுக்கலன்னு சொன்னார்னா, உலகம் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது அல்ல, என் ஏசு கொடுக்கிற சமாதானம் என்றும் நிரந்தரமானது. நல்ல கையை வைத்து இப்படி சொன்னால் பாதின்னு அர்த்தம். நல்ல கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. குடிகாரன் போய் கேளு, எதுக்கு குடிக்கான்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவான்? நிம்மதிக்காக குடிக்கம்மா. வீட்டில் சண்டை, அந்த குடிக்க நேரமாவது கொஞ்சம் எப்படி இருக்கும், பிறகு போதை தீர்ந்த பிறகு மறுபடியும் டானிக்க ஊற்றணும், மறுபடியும் போதை தீர்ந்த பிறகு மறுபடியும் டானிக்க ஊற்றணும். இப்படி ஊற்றி ஊற்றி கல்லீரல் போய், நுரையீரல் போய், கிட்னி போய், குடும்பம் போய், பிச்சை எடுத்து தரித்திரியமாகி ஒரு பிரச்சனைக்கு 9 பிரச்சனை. சகோதரா, சகோதரியே, நீ தேடுகிற சமாதானம் ஒயின்லேயும் இல்லை, நீ தேடுகிற சமாதானம் உலகத்துலேயும் இல்லை, நீ தேடுகிற சமாதானம் சினிமாவிலையும் இல்லை, நீ தேடுகிற நிரந்தர சமாதானம் ஒருத்தட்ட இருக்கு. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமாக இருக்கும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே சிரிச்ச முகத்தோட பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க. இந்த டிவியும், இந்த டூரு சொல்லுங்க, இந்த சாராயம், இது எல்லாம் நிரந்தரமான சமாதானத்தை தராது. அப்போ நல்லா இருக்கும் அப்படியே கிளுன்னு. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய குருடி கதவை திரடி. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் போகும்போது சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்ப போகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு மட்டும்தான் தர முடியும். இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நான் தேடுற சமாதானத்தை அவர் மட்டும்தான் தர முடியும். எத்தனை பேருக்கு ஆசை இன்றைக்கி நான் என் வீட்டில் கால் வைக்கும்போது இயேசுவின் சமாதானத்தை நான் பார்க்கணும்? ஹல்லேலூயா, ஆமென். எங்கள் சமாதானத்துக்கு வேதத்தில் 2 பேர் உண்டு. என் கூட நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாடு என்ன மொழியில் எழுதப்பட்டது? எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு என்ன மொழியில் எழுதப்பட்டது? கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. சொல்லுங்கள், பழைய ஏற்பாடு என்ன மொழி? பின்னால் இருக்கவங்களாம் ஆம்பளைலாம் வாய் திறக்கலையா, வாயில் எதுவும் கட்டியாயா? எல்லாரும் சொல்லுங்க, பழைய ஏற்பாடு என்ன மொழியில் எழுதப்பட்டது? புதிய ஏற்பாடு என்ன மொழியில் எழுதப்பட்டது? கிரேக்க மொழி. ஐயா, பழைய ஏற்பாட்டில் எபிரேய மொழியில் என்ன அர்த்தம் தெரியுமா? சமாதானத்துக்கு ஷாலோம். சொல்லுங்க பாப்போம். நம்ம ஆம்பளை பையனுக்கு இந்த பேர் வைப்பாங்க, ஷாலோம் அப்படின்னு பேர் வைப்பாங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு ஷாலோம். இந்த கையெடுத்து கும்பிட்டு சொல்லுங்க, உங்களுக்கு ஷாலோம். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரையும் பார்த்து அனுப்பிச்சலாம், தோத்திரம் பிரதர் அப்படின்னு சொல்லுமா இல்லையா? தோத்திரம் சிஸ்டர், உள்ளுக்குள்ள இன்னும் உயிரோடு இருக்கியப்பா. நம்ம வெளியில் தோத்திரம் சொல்லுவோம். சில பேர் உள்ளுக்குள்ள பொறாமை வச்சுட்டே தோத்திரம் அப்படிமா. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து யாரை பார்த்தாலும் உங்களுக்கு ஷாலோம், உங்களுக்கு ஷாலோம் வாங்க. அப்போ நம்மளும் சொல்லிடலாமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு 2 பேருக்கா கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு ஷாலோம், ஷாலோம். அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் சமாதானத்துக்கு என்ன பேர் சொல்லுங்க? ஷாலோம். ஆம்பளை பையனுக்கு இந்த பேர் வைப்பாங்க. புதிய ஏற்பாட்டில் ஆமாம், சமாதானத்துக்கு என்ன பேருனா ஐரீன். சொல்லுங்க பாப்போம். ஆமாம், அது பெண் பிள்ளைக்கு இந்த பேர் வைப்பாங்க. சில பெண் பிள்ளைகளுக்கு ஐரீன் அப்படின்னு பேர் வைப்பாங்க. அதனால் பிள்ளைகள் பிறந்தால் இந்த பேர் வைங்க, சமாதானமாக பிள்ளைகள் இருக்கும். 4 கை தான் வந்திருக்கு. ஆண்டவரே கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். பழைய ஏற்பாட்டில் என்ன பேர்? ஷாலோம். புதிய ஏற்பாட்டில் என்ன பேர்? ஐரீன். அந்த நிரந்தர சமாதானத்தை இயேசு இன்னைக்கு நமக்கு தந்து அனுப்ப போகிறான்னு சொல்கிறவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். வாசிக்கலாமா? இயேசு கொடுக்குற சமாதானம் என்ன? ஒரு 5 சமாதானத்தை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேச போகிறார். ஒவ்வொரு சமாதானத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சமாதானம்னா என்னையா? பைபிள் சொல்கிற சமாதானம் என்ன? அது எப்படிப்பட்டது? அது என்ன நிரந்தரமான சமாதானம்? அது எப்படி உலகம் கொடுக்க முடியாதுங்கிறத ரொம்ப தெளிவாக இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? வேதம் சொல்லுகிற சமாதானம் என்ன? திருப்புங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை திருப்புங்க பாப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை திருப்புங்க பாப்போம். 7ஆம் அதிகாரத்தில் 50வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 7:50 வாசிங்க பாப்போம். இயேசு அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ என்றார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அந்த பெண் வரும்போது, இங்கே கவனிமா, இந்த பெண் வரும்போது ஏதோ ஒரு காரணத்தினால சமாதானத்தை இழந்து என்ன செஞ்சா? வந்தா. ஆண்டவரை நம்பினதுனால போகும்போது சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்பினார். ஒருவேளை நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வரும்போது இந்த சமாதானத்தை இழந்து வந்திருந்தால், இன்னைக்கு இந்த சமாதானத்தை அந்த பெண்ணுக்கு கொடுத்த கர்த்தர் நமக்கும் கொடுக்க போகிறார். கையை வைத்து எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? வாசிக்கலாமா? அப்படி என்னையா இவ சமாதானத்தை இழந்து வந்தா? இவ சமாதானம் கெட்டுப்போக காரணம் என்ன? திருப்புங்க பார்ப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நான் சொல்லுகிற வசனத்தை, லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நாங்கள் சொல்கிற வசனத்தை யாரும் சத்தமாக எல்லாரும் வாசிக்கலாமா? லூக்கா 7:37, 38 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து
ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினார். இந்த பெண்ணுக்கு வேதத்தில் என்ன பேர் கொடுத்துருக்கு? பாவியாகிய ஒரு ஸ்திரீ. இந்த பெண்ணோட பெயர் கொடுக்கப்படலைங்க. இந்த பெண்ணை வேதம் எப்படி அழைக்கிறதுனா ஒரு பாவியான ஸ்திரீ அப்படின்னு அழைக்கி. அவள் அழுது வாரா, இருதயம் உடஞ்சி வாரா. ஏன்னா அவளுக்கு சமாதானம் இல்லை. தேவனுடைய பாதத்தையே கண்ணீரால் நினைச்சாலாம். கடைசியில் என்ன பண்ணா தெரியுமா? அப்படியே அந்த பாதத்தை துடைக்கும் போது அந்த இயேசுவை அழைச்சே அவன் இருக்காமலா, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். லூக்கா 7 அதிகாரத்தில் 39வது வசனத்தில் சேர்ந்து வாசிங்க. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாயிருக்கிறாளே. கவனிங்க, இவள் ஒரு மோசமான பொம்பளைங்க, விபச்சார ஸ்திரீ. தன் இன்பத்தினால் தன் இச்சையினால் பணத்தை சம்பாதித்தாள். கவனி, தன் இன்பத்தினால் தன் பாவத்தினால் வீட்டை சம்பாதித்தாள், ஆனால் சமாதானத்தை இழந்து போனாள். என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரியே, பாவம் உன் சமாதானத்தை கெடுத்துவிடும். பாவம் உன் இருதயத்தை எப்பொழுதும் குத்தி கொண்டே இருக்கும். தேவன் நம்முடைய இருதயத்தை எப்படி படைச்சிருக்கிறார் தெரியுமா? குச்ச உணர்வோடு படைச்சிருக்கிறார்ப்பா. நீ பாவம் பண்ணும்போது உன் இருதயம் உன்னை குத்துதா இல்லையா? டே தப்புடா, இது செய்யாத. நீ பாவம் பண்ணதுக்கு அப்புறமா உன் இருதயம் உன்னை குத்துதா இல்லையா? குத்துதா இல்லையா? உங்களை பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர், எங்கள் இருதயம் கல்லுன்னு சொல்லுதமே இருக்க, ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்களேன். ஆமாம் தானே? பாவம் பண்ணிட்டோம்னா சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் வாலிப வயசில் பண்ண பாவம் இன்னும் என்னை அறுத்து கொண்டே இருக்கிறது. சகோதரா நல்ல கவனி, பாவம் உன் சமாதானத்தை கெடுக்கும். என் இயேசு வந்தார்னா பாவத்திலிருந்து விடுதலையை தருவார், பரிசுத்தத்தை தருவார். அந்த பரிசுத்தம் உனக்குள்ள வரும்பொழுது அந்த பாவத்தின் வேர் உன்னை விட்டு எடுபடும் போது நீ தேடுகிற சமாதானத்தை இயேசு தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமன். பாவம் சமாதானத்தை கெடுக்கும், பரிசுத்தம் சமாதானத்தை கொண்டு வரும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஷாலோம்னா சொல்லுங்க, ஐரீன்னா பரிசுத்தம். இதை உலகம் தருமாமா? தராது. உலகம் பாவத்தை தரும், இயேசு பரிசுத்தத்தை தருவார். அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா. ரெண்டாவது, பாவம் பண்ணா என்ன நடக்குது தெரியுமா? உனக்கு மட்டும் சமாதானம் கெட்டு போல, உன் குடும்பத்தில். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போக காரணம் பாவம். அவன் குடிப்பான், வீட்டுக்கு துட்டை கொடுக்க மாட்டான். குடும்பத்தில் சண்டை, குடும்பத்தில் பிரச்சனை, காரணம் அந்த குடி. பாவம் உனக்கு குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்துரும். அநேக கள்ளக்காதல் நீங்கள் இந்தியாவில் பாருங்க. கள்ளக்காதல் வந்த உடனே புருஷனை கொள்றா, கள்ளக்காதல் வந்த உடனே பொண்டாட்டியை கொள்றா, கள்ளக்காதல் வந்த உடனே பிள்ளைகளை கொள்றா. சமீபத்தில் 3 பிள்ளையை கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கா. நல்லா இருந்த குடும்பம், அன்பா இருந்த குடும்பம், எப்பொழுது அவளுக்குள்ள இச்சை உணர்வு வந்ததோ, எப்பொழுது அவளுக்குள்ள பாவம் வந்ததோ, கணவன் மேல ஒரு கசப்பு, பிள்ளைகள் மேல ஒரு வெறுப்பு. சகோதரா, பாவம் உனக்கு மட்டும் சமாதானத்தை கெடுக்காது, உன் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்து விடும். அதனால தான் இயேசு சொல்றாரு, இன்னைக்கு நான் உன் இருதயத்தில் வரப்போறேன், இன்னைக்கு நான் உன் கூடாரத்தில் வரப்போறேன். உன் குடும்பத்தில் எது நிமித்தம் சமாதானம் கெட்டு போனதோ அந்த பாவத்தின் வேரை எடுப்பதற்கு இயேசு வந்திருக்கிறார். எத்தனை பேர் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க? பாவம் சமாதானத்தை கெடுக்கும், இயேசு சமாதானத்தை கொடுப்பார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க பாப்போம், பாவம் உன்னையும் கெடுக்கும். கை கொடுங்கம்மா, கை கொடுங்கம்மா, கொஞ்சம் அண்ணன் தம்பியெல்லாம் கை கொடுத்து, கை கொடுங்க ஐயா, கை கொடுங்க, கை கொடுத்து சொல்லுங்கள். விஜய் பிரைஸ்லாம் கை குடிக்கலாம் அப்படி. அம்மா பார்த்து சொல்லுங்கள், பாவம் உன் சமாதானத்தையும் கெடுக்கும், உன் குடும்ப சமாதானத்தையும் கெடுக்கும். இயேசு வந்தார்னா பாவத்திலிருந்து விடுதலையை தருவார். இப்போ சொல்லுங்கள், இந்த சமாதானத்தை உலகம் தர முடியாது. மூணாவது கவனி, பாவம் உனக்கு ஆண்டவருக்கு சமாதானத்தை கெடுக்கும். ஆமாவா இல்லையா? இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். விடிய விடிய நீ பாவம் பண்ணிட்ட, காலையில் வாயு இழுத்துட்டு போயிட்டு உன்னால் ஜெபம் பண்ண முடியுமா? உன் இருதயம் என்ன செய்யும்? செபத்துக்கு போனாலே என்ன குத்தம்? நீலாம் ஜெபம் பண்ண தகுதியா? நீலாம் ஆண்டவர்கிட்ட போக தகுதியா? அப்போ கர்த்தருக்கு முன்னால் உன்னால் தைரியமாக போய் நிற்க முடியல, காரணம் பாவம். நீ பாவம் பண்ணாமல் இருந்தா தேவனுக்கு முன்ன சமாதானமாக போய் நிற்கலாம். அல்லனா போன் தான் பண்ணணும். ஐயா அந்த ஐயாவுக்கு இந்த ஐயாவுக்கு போன் பண்ணி எனக்காக செய்யலாம், உன்னால் தேவனுக்கு முன்ன நிற்க முடியல. நிறைய பேர் திருவிந்து எடுக்க மாட்டான், பெரிய யோக்கியன். கேட்டா சொல்லுவா, நான் பாவம் பண்ணுறேன், எடுத்தா செத்துருவேன். தெரிதலாவே? தெரிதலா? நீ பாவம் பண்ணா செத்துருவேன் தெரிதலா? நீ பாவம் பண்ணா பலிபீடத்துக்கு வர முடியலன்னு தெரிதலா? அந்த பாவம் எதுக்கு? இந்த பாவம் எதுக்கு? இயேசு உன்னை அன்போடு அழைக்கிறார். பாவம்
உன்னை தேவ சமூகத்துக்கு வர விடாது. உன்னை ஆண்டவரே பிரிச்சிடும். உனக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் எடுத்துடும். என் இயேசு உன்னை அன்போடு அழைக்கிறார். இயேசுவே எனக்கு வாங்கப்பா, எனக்கு அந்த சமாதானத்தை தாங்கன்னு கேட்டனா பாவத்தின் வேரை எடுப்பார். தேவனுக்கு முன்ன தைரியமாக நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். நம்புறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். பரிசுத்தம். ஆமென். வேதம் சொல்லுகிற சமாதானம் பரிசுத்தம். அல்லேலூயா. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம், திருப்புங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம். பாவம் உனக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற சமாதானத்தை கெடுத்துரும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்க இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு பயந்து. இந்த கவனிங்கம்மா, நேற்று வரைக்கும் தேவனோட கையை பிடிச்சி நடந்தவன், ஆமாவா இல்லையா? டெய்லி பகலின் குறிச்சியான வேளையில் ஆண்டவர் வருவார். ஆதாம் கையை பிடிப்பார், ஏவாள் கையை பிடிப்பார். அப்படியே ரவுண்டு வருவாங்க. ஆண்டவர் கேட்டிருப்பார், இன்றைக்கி என்ன வேலை பார்த்த? மாமரத்தை சரி பார்த்தேன். அல்லேலூயா. மத்தியானம் என்ன பண்ணேன்? ஒரு 10 மாம்பழம் சாப்பிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன்? அப்புறம் சிங்கத்தோடு விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் மறுநாள் வந்திருப்பார், இன்றைக்கி என்ன பண்ணேன்? அந்த கொய்யா மரத்தெல்லாம் சரி பண்ணேன். ஆமாம். அடுத்து என்ன பண்ணேன்? சிறுத்தை குட்டியோடு விளையாண்டுட்டு இருந்தேன். ஆமாவா இல்லையா? அடுத்து என்ன பண்ணேன்? அந்த ஆப்பிள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதை 2 பறித்து நாங்கள் என்ன செஞ்சோம்? சாப்பிட்டோம். இப்படி கர்த்தரோட உலாவினவன் பாவம் என்னைக்கு செய்தானோ இச்சை அவனுடைய வாழ்க்கையில வந்து பாவம் உள்ளே போனது. தேவனை பார்க்க முடியல, தேவனோடு பேச முடியல, தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியல, ஒளிந்து கொண்டான். நண்பு சகோதரா, நேற்று வரை நீ நல்லா ஜெபம் பண்ணியிருப்ப, ஆனால் இன்னைக்கு உன்னால பாட முடியல, உன்னால ஜெபிக்க முடியல, உன்னால வேதத்தை தூக்க முடியல. ஏன்? பாவம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இயேசு தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாவம் எதெல்லாம் கெடுக்கு? வான் சமாதானத்தையும் கெடுக்கு, குடும்ப சமாதானத்தையும் கெடுக்கு, உனக்கும் தேவனுக்கு இடையில இருக்க சமாதானத்தை கெடுக்கு. பக்கத்தில் கை சொல்லுங்க, இது தேவையா? கை கொடுத்துருங்க, இது தேவையா? இன்னைக்கு ஏசப்பாட்டை வந்துரு சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ஏசப்பாட்டை வந்துரு. அவர் சமாதானத்தை தந்தானார்னா தேவனுக்கு முன்னே நிற்க வைப்பா. எத்தனை பேருக்கு ஆசை? நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இப்படிப்பட்ட சமாதானம் எனக்கு உண்டாகட்டும். இதாங்க அர்த்தம். ஐயா, பைபிள் சொல்ற சமாதானம் இதுதான், பரிசுத்தம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வாசிங்க, வாசிங்க. கொஞ்சம் வேதத்தின் ஆழத்தை நம்ம கற்றுக்கிடுவோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய வருகை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு நிறுத்துங்க. அப்போ தேவ சமாதானுக்கு முன்னே போய் நிற்கணும்னா, தேவனுக்கு முன்னே நிற்கணும்னா சமாதானமாக இருந்தால் தான் நிற்க முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எம்மா, ஒரு கரை இருந்தாலும், ஐயா, ஒரு பிழை இருந்தாலும் வருகையில் போக முடியாது. நீ போய் மேக சம்பத்தில் ரகசியவர்களை இயேசுக்கு முன்னே போய் நின்று மணவாளனே அப்படின்னு நீ தைரியமாக கூப்பிடணுமா? உன்ட கரை இருக்கக்கூடாது. என்ன ஒரே ஒரு ஆமீன் தான் வந்திருக்கு எந்த பக்கமும் இருந்து. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்படியே பக்கத்தில் தோளில் தட்டி சொல்லுங்கள். பரலவும் போகணுமா? அவர் முன்னே போய் நிற்கணுமா? அவரை டேடின்னு கூப்பிடணுமா? பரிசுத்தம் இருந்தாதான் சமாதானத்தோடு போய் நிற்க முடியும். எத்தனை பேர் கர்த்தர் கூட பேசுகிறார்? சமாதானம் என்பது பரிசுத்தம், அதை இயேசு தருகிறான்னு சொல்கிறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். இந்த ராத்திரி வேளையில் நல்ல கையை தட்டி நீ எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் உன் குடும்ப வாழ்க்கையில் வரும்பொழுது சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. இப்போ இருதயத்தில் கை சொல்லுங்க, பாவம் என்னையும் கெடுக்கு, குடும்ப சமாதானத்தையும் கெடுக்கு, எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்க சமாதானத்தை கெடுக்கு. அதனால தான் இயேசு சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கறதில்லை. அல்லேலூயா. இன்னொன்று சிம்பிளாக சொல்லட்டுமா? பாவம் பண்ணிவிட்டு உங்களால் பியாயை துரத்த முடியுமா? இப்போ ஒரு பியாய் ஆடுது, அதுக்கு முன்னே நீ சீரட்டு குடிச்சிட்டு வந்திருக்க, ஏசி நாமத்தில் போன்னு சொன்னால் நினச்சலாம், ஏழை என்ன பெரிய யோக்கியனோ நீ அப்படின்னு கேட்கும். அப்போ உன்னால் பாவம் பண்ணால் பிசாசை கூட ஏற்றி நிற்க முடியல, கெட்டு போதா சமாதானம்? இப்போ உனக்குள்ள நிறைஞ்ச ஒரு சமாதானம் இருந்ததுன்னா, ஏய் பொல்லாதாதியங்களாம், இல்லைன்னா ஏன் உள்ள சரக்கு இருக்கு. போலீஸ்காரனை கண்டா எப்போ பயம் வரும்? லைசன்ஸ் இல்லைண்ணா.
நிறைய போலீஸ்காரங்க சொல்லுவாங்க திருட்டு பையில கண்ணிலே தெரிஞ்சுக்கலான்னு. ஏன்னா லைசன்ஸ்ல தன்னால கண்ணு இப்படி போகிறோம், இந்த கிட்னி இடம் மாறிடும். ஆமாவா இல்லையா? லைசன்ஸ் இருந்தால் தைரியமாக ஸ்டாண்ட் போட்டு இருந்தாங்க சார், இந்தாங்க பிடிங்க சார். எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? ஒன்றை தப்பு இல்லை. எப்பா ஒரு அரசாங்க அதிகாரிக்கு முன்னையே ஒரு தப்பு இருந்தால் உன்னால போய் நிற்க முடியலையே. பரிசுத்தமுள்ள கர்த்தருக்கு முன்ன போய் நிற்கணும்னா ஆமேன், பாவத்தோட நீ போய் நிற்க முடியுமாப்பா? அந்த நிறைஞ்ச சமாதானத்தை தந்து உன்னை பரலோகம் கொண்டு செல்ல அவருக்கு முன்ன நிறுத்த பிசாச துரத்து தான் இயேசு பரிசுத்தத்தை தருகிறார். நம்புறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல முழு பலத்தோட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆமேன், இயேசு கொடுக்கிற சமாதானம் பரிசுத்தம். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, பக்கத்தில் கொடுத்து, இயேசுவின் நாமத்தினால ஷாலோம் ஆகிய, சொல்லுங்க, அப்போ தான் அந்த வார்த்தை வரும், ஷாலோம் ஆகிய ஐரீன் ஆகிய பரிசுத்தம் உண்டாகட்டும். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் பரிசுத்தம் இருந்தால் எப்படி இருக்கும் வீடு? சொல்லுங்க, உங்கள் வீட்டில் பரிசுத்தம் இருந்தால் வீடு எப்படி இருக்கும்? ரெண்டாவது சமாதானத்தை பார்க்கலாமா? வேதம் சொல்லுகிற சமாதானம். என்னையா இயேசு கொடுக்குற சமாதானம்? உலகம் கொடுக்காத சமாதானம். வாசிங்க, இன்னைக்கு கர்த்தர் தருவார். வாசிங்க, லூக்கா திருப்புங்க 7 அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 8 அதிகாரத்துக்கு வாங்க. இங்கே ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்க போகிறோம். லூக்கா 8 அதிகாரம். 8 அதிகாரத்தில் வாசிங்க 48வது வசனத்தை வாசிங்க பாப்போம். இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கள். இவளையும் பார்த்து சொல்லுகிறார், உன் நம்பிக்கை உன்னை ரட்சித்தது. என்ன சொன்னாரு? அந்த ஸ்திரியை பார்த்து என்ன சொன்னாரு? நீ சமாதானத்தோட போனாரு. இந்த ஸ்திரியை பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? நீ சமாதானத்தோட போனாரு. இவ என்னையா சமாதானம் கெட்டு வந்தா? இவ வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? அவ பரிசுத்தம் இல்லை, பாவியா இருந்தா, கெட்டு போய் வந்தா, பரிசுத்தத்தை கொடுத்து சமாதானமாக அனுப்புனாரு. அப்புறம் அவள் எப்படி இருந்திருப்பா? இவளுக்கு என்னையா என்ன சமாதானம் கெட்டு போச்சு? வாசிங்க, இவளுக்குள்ள இருந்த குறைவு என்ன? வாசிங்க, லூக்கா 8 அதிகாரம். யாராவது சத்தமாக வாசிங்க. 43வது வசனத்தை வாசிங்க பாப்போம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாக இருந்து, ஆமாம், துட்ட பூரா வாசிங்க எல்லா டாக்டருக்கும் போட்டு கொஞ்சம் கூட ரிசல்ட் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவளுக்கு என்ன சமாதானம் கெட்டு போச்சு தெரியுமா? ஏக்கா, அண்ணே, தம்பி, கவனி, நோய் உன் சமாதானத்தை கெடுக்கும். ஆமாவா இல்லையா? உங்களுக்கு நோய் இருந்தால் சோமண்ண முடியாது, முழங்கால் போட முடியாது, தலைவலி இருக்கவங்ககிட்ட கிட்ட போய் நின்று பேச முடியுமா? தூர பேருன்றுவாங்க. ஆமாங்க, நோய் மனசு அளவிலே உளைச்சலை கொண்டு வரும். பணம் சம்பாதிக்க பணம் பூரா எங்கே போகுது? ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. 10,000 ரூபா சம்பாதிக்கணும், 5,000 கொண்டு போடணும். 10,000 சம்பாதிக்கணும், குடும்பத்தில் எவ்வளோ சமாதானம் கெட்டு போகுது? ஏங்க, மாத்திரை உனக்கு நிரந்தரமான விடுதலையே தராது. எந்த டாக்டரா சொல்லுவானா? சுகருக்கு இங்கே வா, சுகராமா, ஒரு 6 மாதம் சாப்பிட்டு சுகர் போகும்னு சொல்லுவானா? கடைசி வரை சாப்பிடுமா, கடைசி வரை ப்ரெஷருக்கு மாத்திரை போடுமா. இதில் ஒரு சத்து மாத்திரை. எப்பா, மாத்திரை நிரந்தரமான விடுதலை தராது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம் ஆரோக்கியத்தை தரும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கை தட்டி, சமாதானம்னா ஆரோக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உலகம் மாத்திரையை தரும், இயேசு ஆரோக்கியத்தை தருவார். இப்போ யார் கொடுக்க சமாதானம் வேணாம்? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி வீட்டுக்கு போகும்போது எல்லாம் மாத்திரை டப்பா மாறணும். 4 கை தான் வந்திருக்கு ஆண்டவரே, மற்ற எல்லாரும் மாத்திரை சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 20 வருஷம் மாத்திரை சாப்பிட்டேனாவும் சைடு எஃபெக்ட். எந்த மாத்திரையாவது சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கா? 20 வருஷம் மாத்திரை சாப்பிட்டு கிட்னி போகும், அது கொஞ்சம் வீக் ஆகும், அப்புறம் அடுத்து வீக் ஆகும், அப்புறம் இன்னொன்று வீக் ஆகும், இன்னொன்று வீக் ஆகும். எப்பா, நீ போடுற மாத்திரை சைடு எஃபெக்டை கொண்டு வரோம். ஆனால் எந்த சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரே மாத்திரை இயேசுவின் நாமம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள, கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள. இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஷாலோம்னா ஐரீன்னா ஆரோக்கியம். எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவரே வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்கிறாங்க? கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஒரு பேய் வந்திருக்கு. ஆமாம், என்ன பேய்? பரம்பரை நோயா. ஆமாம், இப்போ உதாரணத்துக்கு நான் போகிறேன், சுகர் 300 ஆகிட்டு, உடனே டாக்டர் என்ன கேட்போம்? உங்கள் அம்மைக்கு இருந்துச்சா? ஆமாம், அப்போ உங்களுக்கு வரும். உங்கள் அம்மாவுக்கு எப்போ வந்துச்சு? 40 வயசில். அப்போ உங்களுக்கு வரும். இப்போ என் பையன் கேட்டுட்டு இருப்பான், அவனுக்கு என்ன தோணும்? ஆமேன். அப்போ எனக்கு 40 வயசில் என்ன வரும்? பேய். உன்னை பேய் கெடுத்துறான். பரம்பரை நோயா. எந்த மண்ணாங்கட்டி சொன்னான்? ஏசப்பா பிள்ளைக்கு பரம்பரை நோயும் கிடையாது, வேறு மண்ணும் கிடையாது. இதுக்கும் கையை வைத்தலாம் அப்படியே ஓடிடு. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லு. நீ அல்லேலூயா சொன்னதானே ஆசீர்வாதம் வரும். அப்படியா? அப்படியான்னு கட்டமே இருக்குது. எத்தனை பேர் சொல்லுங்க, ஏசப்பா பிள்ளைக்கு பரம்பரை நோயும் கிடையாது, வேறு மண்ணாங்கட்டியும் கிடையாது. உலகத்தானுக்கு உண்டு, எனக்கு கிடையாதியா?
அல்லேலூயா. பயப்படாத, என் பிள்ளைக்கு வந்துருமோ. ஆரோக்கியத்தை இயேசு தருவார், அதுதான் சமாதானம். பக்கத்தில் கை குடி சொல்லு, பக்கத்தில் கை குடி சொல்லு. ஷாலோம்னா, ஐரீனா, நாள்பட்ட வியாதியில், பரம்பரை வியாதியிலிருந்து விடுதலை. நம்புறவங்க கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி பார்ப்போம். நல்ல கையை தட்டி, ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தினால குடும்பத்தில் உண்டாகட்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையாக இருக்கீங்க, ஆண்டவரே இந்த சமாதானத்தை எங்கள் வீட்டில் தந்துருங்கப்பா. அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா. நான் ஒரு டாக்டரை போய் பார்த்தேன். 3000 4000 செக் பண்ணான். கடைசியில் என்ன மாத்திரை எழுதி கொடுத்தா தெரியுமா? சிராய்டு மாத்திரை, சாவதுக்கு. சிராய்டு மாத்திரை போட்டால் நல்ல வலி கேட்கும். உனக்கு பெரும்பாலும் போடுறது ஊசி என்னங்க, சிராய்டு. போட்ட உடனே அப்படியே 1000 கோட்டை அடித்தவன் எப்படி இருப்பான் அப்படி 1000. பிறகு எல்லாம் போன பிறகு கிட்னி போயிடும். சீக்கிரம் கிட்னியை சோழி முடிச்சிடும். நான் கேட்டேன், ஆமாம், என் கூட வந்தவ கேட்டா, இது சிராய்டு மாத்திரை தானே? அப்போ தான் வலி கேட்கும். தூக்கி தூர போட்டேன். நம்மளை கொண்டு விடுவான், இன்னொன்று 1 வருஷத்தில் எந்திக்காமே விட்டுருவான். ஆண்டோட தோத்திரம் பண்ண ஆண்டவர் நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் தம்பிமாருக்கு எல்லாருக்கும் தெரியும், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இப்படி இருந்தேன், இப்படி தான் வருவேன். அதுக்கப்புறம் போன வருஷம் இப்படி இருந்தேன், இப்போ நிமிர வச்சுட்டாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் தோளில் தட்டி சொல்லுங்கள், பயப்படாத, புலம்பாத. ஆரோக்கியம் அதுதான் இயேசு கொடுக்குற சமாதானம். ஏசப்பா எங்களுக்கு தந்துருங்கன்னு கை தட்டிட்டிங்கன்னா எல்லா நோயும் பேயும் கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. இன்றோட விடுதலை. கரங்களை தட்டி சொல்லு, நாள்பட்ட வியாதியிலிருந்து, பரம்பரை வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலை. ஏன்னா நாங்கள் ஏசப்பா பிள்ளை, எங்களுக்கு இயேசுவின் சமாதானம். அல்லேலூயா. பெண்கள்லாம் உண்மையில பாவம். சில பொம்பளைங்களாம் குழந்தை உண்டானாலே நோய் வந்துடும். அன்னைக்கு வார தைராய்டு, அன்னைக்கு வார ப்ரெஷர். ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, குழந்தை வைக்கவா தான் பாவம். அன்னைக்கு வார சைடு நோய் தான். நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு உனக்கு கர்த்தர் விடுதலை தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்க? இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா பிள்ளைக்கு பரம்பரை வியாதி கிடையாது. அல்லேலூயா. சொல்லுங்க, ஷாலோம், ஐரீன், பரிசுத்தம், ஆரோக்கியம், இதை இயேசு தான் தருவார். அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. ரேவதி, எல்லா பிரச்சனையும் என்னோட மாறும். ஆமேன். சாலோம்னா என்ன சொல்லு? சமாதானம். என்ன சமாதானம்? தப்தம் சத்தம் அப்படி வர வேண்டாம். அல்லேலூயா. இன்னையோட முதுகுவலி மாறுது. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால இன்னையோட எல்லா விளைவினமும் மாறப்போகுது. அல்லேலூயா. சரி, 3வது சமாதானத்தை பார்க்கலான்னு சொல்கிறவங்க, எங்களுக்கு பார்த்துருந்தேன் ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், வாசிக்கலாமா? 3வது இயேசு கொடுக்குற ஷாலோம் என்ன, இயேசு கொடுக்குற ஐரீன் என்ன? வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் திருப்புங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் சத்தமாக ஒருத்தர் வாசிங்க. 14வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:14. எப்படியெனில் 2 குரூப்பையும் ஒன்றாக்கி தகர்த்து நியாயப்பிரமாணத்தை ஒழித்து. பாருங்க 2 வசனத்தை 2 குரூப்பையும் சமாதானம் பண்ணினார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் கை விட்டு சொல்லுங்க, எங்கே பார்த்தாலும் குரூப்பு தான். வீட்டில் மாமியார் மருமவா குரூப்பு சொல்லுங்க, சர்ச்சில் பாஸ்டர் குரூப்பு, மூப்பர் குரூப்பு, வேலையில் 2 குரூப்பு. உலகம் பிரிவினையை கொண்டு வரும், இயேசு ஐக்கியத்தை கொண்டு வருவார். நம்புறவங்க கை ஆண்களுக்கு மட்டும் தான் வந்திருக்கு, பொம்பளையில் காணுமே சண்டதும் போடுதியலா. நல்ல கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கை விட்டு சொல்லுங்க, பக்கத்தில் கை சொல்லுங்க, உலகம் பிரிவினையை கொண்டு வரும், இயேசு ஐக்கியத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. எங்கள் அம்மா தானே, எங்கள் மாமியார் தானே, ஏன் மருமவா தானே, ஏன் மவா தானே, அவளும் ஏன் மருமவா தானே, ஏன் மவா தானே, ஏன் நாத்தனார் தானே. என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, ஒரு மாதிரி பாக்கிய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ 2 குரூப்பை ஒன்றாக்க தான் இயேசு வந்தார். நீ குரூப்பு பிரிச்சுட்டு அலைஞ்சனா நீ ஏசப்பா பிள்ளையே கிடையாது, உன்னை தொலைச்சிருவார். வராதுல கை எல்லாம் அப்படியே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னையோட குடும்ப சண்டை மாறப்போகுது. ஆமேன். உங்கள் அம்மையை பாரு, உங்கள் அம்மைக்கு உன் அண்ணனை தான் பிடிச்சிருக்கு, உங்கள் அம்மைக்கு உன் தொம்பியை தான் பிடிச்சிருக்கு, உங்கள் அம்மைக்கு உங்கள் அக்காலை தான் பிடிச்சிருக்கு. இந்த பேய் மாறணும். என்ன கை வர மாட்டுக்கு? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பொம்பளையில் கோவப்படாதியா, நீங்கள் மட்டும் உங்கள் குடும்பத்தில் ஐக்கியமாக இருக்கே, நாங்கள் என்ன கேன பயலா?
அவன் நீங்கள் இந்த பொம்பளையெல்லாம் பாருங்கள், அவளும் அக்கா தங்கச்சி கூட நல்லா இருப்பாளுங்க. ஆனால் புருஷன்டா உன் தம்பி சரியில்லை, உன் அண்ணன் சரியில்லை. அடே அப்போ நாங்கள் கிறுக்கு போயிடுவேன். கொன்றுவார் கர்த்தர் ஒன்று. என்ன இல்லையே சொல்ல மாட்டீங்க? ஏசு வந்தாருன்னா ஐக்கியம் வரும். கோல் மூட்டுத வாட்டம் அப்போ ஏசுவே இல்லைன்னு அர்த்தம், சாலோமே இல்லைன்னு அர்த்தம், வாண்ட இல்லை. அப்போ நீ கறிச்சட்டி தூரு தான். ஆமென் ஆமென். இப்போ பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, எப்படி இருக்கிய? வீட்டில் 2 குரூப் இருக்கா? இன்னையோட மாறப்போகுது. ஏன்னா ஏசு வரப்போகிறாரு. எத்தனை பேருக்கு ஆசை இன்றைக்கி நான் வீட்டில் போகும்போது பொறாமை, கசப்பு, வைராக்கியம், முணுமுணுப்பு, பாத்திரம் உருளுது, கெட்ட வார்த்தை, ஏழை வாழை எல்லாம் மாறி அன்பு ஐக்கியமும் எங்கள் வீட்டில் உண்டாகணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. நல்லா கரங்களை 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 தட்டி. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஐக்கியத்தை இயேசு தரப்போகிறார். உலகம் கோல் முட்டி விடும். ஆமாவா இல்லையா? என் ஒய்ஃபு நான் கல்யாணம் முடிஞ்சு 6 மாதத்துக்கு அப்புறம், ஆமாம் நீர் இந்த தப்பு பண்ணிடுறியாமல அப்படின்னா எனக்கு டமார்னு செவுட்டில் அடித்த மாதிரி இருந்தது. என்னடா இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இந்த தப்புலாம் நீர் பண்ணிடுறான்னு என்ன கர்த்தர் எதுவும் போட்டு கொடுத்துட்டார் போலுக்க. ஏன்னா 6 மாதமாக நான் பரிசுத்தவானாக இருந்தேன் முன்னால். ஹல்லேலூயா. அவளும் என்னை ஒரு பாஸ்டராக பார்த்தாள். அப்படியே மெல்லவும் சொல்லா சேட்டெல்லாம் பண்ணிடலாம்ல அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே உடலை. எம்மாடி போட்டு கொடுத்துட்டாரு ஆண்டவர். யாருமா போட்டு கொடுத்தானே? ஆண்டவர்லாம் போட்டு கொடுக்கல. கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே ஒருத்தி சொல்லிட்டா. எவ்வளோ நல்ல பொம்பளை அவளாம் பொம்பளையாங்க. கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் போட்டு கொடுத்துருக்காக்கா. உன் புருஷன் இப்படி, அவன் அங்கே போனான். எவ்வளோ நல்ல பொம்பளை பாருங்க. நல்லவளாக இருக்கவே இருக்கா. ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன். கோல் மூட்டதுக்குன்னே சில கூட்டம் இருக்குது. இவ ஒரே வார்த்தை சொல்லிட்டா, வாலிப வயசு எல்லாருக்கும் சறுக்கலான வயசு தான். வாலிப வயசில் எவனும் உத்தமே கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் எனக்கு நல்லா இருப்பார், நான் அவருக்கு நல்லா இருப்பேன். நல்ல வேலை நல்ல பொண்டாட்டி தந்தார், குடும்பம் ஓடுது. கையை வைத்தோர் இல்லையா சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கோல் மூட்டதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும்பா. ஏசு வந்துட்டார்னா எதுவும் காதுகளை போகாது, ஐக்கியம் மட்டும்தான் இருக்கும். எத்தனை பேருக்கு ஆசை என் மனைவி பிள்ளைகள் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறவங்க நல்ல கையை தட்டி அந்த ஐக்கியம் வேணும்னு சொல்கிறவங்க எல்லாம் கை தட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால பிரிவினைகள் மாறட்டும். பரிசுத்தம், ஆரோக்கியம், ஐக்கியம் சொல்லுங்கள். இருதயத்தில் கை வச்சு, இன்றைக்கி தான் சந்தோஷமாக இருக்கேன் ஏசப்பா சொல்லுங்கள். வாய் திறந்து என் கூட சொல்லுங்களேன், இன்றைக்கி தான் சந்தோஷமாக இருக்கேன் ஏசப்பா. ஷாலோமாகிய, ஐரீனாகிய, பரிசுத்தம், ஆரோக்கியம், ஐக்கியம். இது உலகம் தருமா? சத்தியமாக தராது. இயேசு மட்டும்தான் தருவார். நல்லா கையை வைத்தோர் அல்லேலியா சொல்லுங்கள். 4வது சமாதானத்தை பார்க்கலாமா? எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? இன்னும் 2 சமாதானத்தை பார்க்க போகிறோம். சத்தோஷமாக கையை வைத்தோர் அல்லேலியா சொல்லுங்கள். கொட்டாய் விடாமல் அல்லேலியா சொல்லலை. கொட்டாய் வருது, மானங்கட்ட கொட்டாய். 8 மணிக்கு என்னலே கொட்டாய் அப்படின்னு ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். அல்லேலூயா. கொட்டாய் வந்தாலும் மூக்கு வழியாக விட்டுருணும், எல்லாம் அப்படி குனிஞ்சிட்டு விட்டுருணும் அப்படின்னு. பாதாளத்தை திறக்கப்படாது. சந்தோஷமாக இருக்கியால? இல்லை பின்னால் இருக்க பயிலெலாம் சொல்லுங்களேன். சமாதானத்துக்கு எவரே மொழியில் என்னல பேர்? என் பேரே தெரியாது பிரதர். ஏதோ நீ பேசு. என்னல பேர்? உங்கள்கிட்ட கேட்கல, நீ ஆம்பளை பேலா? அங்கே கேட்டேன். ஏல கிரேக்க மொழியில் என்னல பேர்? அந்த 3 சமாதானத்தை சொல்லுங்க பாப்போம். அது சொல்லுங்க. பரிசுத்தம் எல்லாம் சொல்லுங்களேன். வெரி குட். நல்லா ஓடுது வண்டி. அல்லேலூயா. 3வது ஐக்கியம். அடேங்கப்பா. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த சமாதானத்தை கொடுக்க தான் இயேசு வந்தார். அல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? இன்னும் 2 சமாதானத்தை வாசிக்கலாமா? திருப்புங்க. இயேசு கொடுக்குற சமாதானம் என்ன? அந்த ஷாலோம் என்ன? அந்த ஐரீன் என்ன? வாசிங்க பாப்போம். ஆமாம், யோவான் 20 வாசிங்க. யோவான் 20:19 சத்தமாக ஒருத்தர் வாசிங்க பாப்போம். வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே பயந்ததினால் கதவு பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏங்க 4வது ஷாலோம் ஐரீனா என்ன தெரியுமா? பயத்திலிருந்து விடுதலாய் தைரியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆசை எனக்கு தைரியம் வேணும்னு சொல்றாங்க? கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ பயம் வந்தோடனே என்ன தன்னால் கதவை பூட்டுவோமா இல்லையா? ஏக்க கவனி. எதுக்கு இவன் கதவை பூட்டினா? யூதர்களுக்கு பயம். நம்ம எப்போ கதவை பூட்டுவோம்? பகலில் பூட்ட மாட்டோம். ஆனால் 7 மணி ஆகிட்டுனா தன்னால் கதவை என்ன செய்வோம்? பூட்டிடுவோம். அது 10 மணி ஆகிட்டுனா ஜன்னலையும் பூட்டிடுவோம். சில பேர் நினச்சவங்க கதவு கடையில் ஒரு ஓட்டை கூட இருக்கக்கூடாதுன்னு பூட்டிடுவாங்க. அதுவும் யாராவது தற்கொலை பண்ணி சாவட்டும் 10 நாள் கதவையே திறக்க மாட்டோம்.
ஆமாவா இல்லையா? வந்துட்டானா நீ சொல்லி முடிக்கக்குள்ள வந்துடுவா. பயம் ஒன்று சீரழிக்கும். எங்கள் சயின்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது? பயம் இருக்கிறவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுமா, பயம் இருக்கிறவன் சீக்கிரம் ஹார்ட் அட்டாக்ல செத்து போவானா, பயம் இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக அல்சர் வருமா, அல்சர் வந்தால் 32 வியாதி வருமா. அல்லேலூயா. பக்கத்தில் கை குடி சொல்லுங்க, பயம் வந்துச்சுன்னா எல்லா நோயும் வந்துடும். பயம் பிசாசின் ஆயுதம், தைரியம் இயேசுவின் ஆயுதம். எத்தனை பேருக்கு ஆசை? நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால தைரியம் உண்டாகட்டும். சில பேருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம், சில பேருக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா பயம், அதுக்கு அது பண்ணணுமே இது பண்ணணுமே, அதுக்கு ஒரு வயசு ஆகுதுக்குள்ள இவன் போய் சேர்ந்துருவான். சில பேருக்கு என்ன பயம்? இருட்டை கண்டா பயம். சில பேருக்கு சுடுகாட்டை கண்டா பயம். ஆமாவா இல்லையா? வெளிச்சத்தில் போகும்போது நல்லா போவோம், சுடுகாட்டில் போகும்போது நம்மளுக்கு தன்னால் ஷாபாலாபா க்ளோரி பேய் எல்லா இடத்துலையும் இருக்குது, அங்கே கூட நிற்கும். நமக்கு பயம் இருந்தால் எங்கேயும் போக முடியாது தெரியுமா? இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், பஸ்ஸில் ஏற்றிய சென்னைக்கு போறிய, திடீர்னு ஒரு பயம், டிரைவர் எங்கேயும் தள்ளிட்டோம்னா அந்த பஸ்ஸில் நீ நிம்மதியாக தூங்க முடியுமா? நீ ஏசி கோச்சாக இருந்தால் தூங்க முடியுமா? ஏன்னா உனக்குள்ள என்ன பயம் வந்துட்டு, கண்டிப்பாக டிரைவர் எங்கேயும் கொண்டு போய் என்ன செஞ்சிருவான், அவன் சும்மா பிரேக் அடிச்சான். பயம் இருக்கவன் ஏரோப்ளைனில் போக முடியுமா? ஏன்னா முந்தின நாள் பார்த்துப்போ ஒரு ஏரோப்ளைன் வெடிச்சிருக்கும், அதுக்கு முந்தின நாள் பார்த்துப்போ 120 பேர் வானத்தில் வெடித்து சிதறல். இப்போ நாளைக்கு நீ போனோம், உனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும், நம்ம போகிறது வெடிச்சிட்டுனா. எங்கள் பயம் உங்களை வாழ விடாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இப்போ திடீர்னு உங்களை முன்ன கூட்டு பிரசங்கம் பண்ணதுன்னா தன்னால் வயிற்று கலக்கும் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அந்த பயம் வரவங்களுக்கு டக்குன்னு வயிறும் கலக்கும், யூரினும் வந்துடும். இது உண்மை. ஏன் தெரியுமா? குடல் ஒழுங்காக வேலை செய்யாது. ஏம்மா, உன் உறுப்பை கொள்வது பயம், அது தெரிஞ்சுக்க. உன்னுடைய கல்லீரல், கணையம், இந்த குடல்லாம் ஏன் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது தெரியுமா? பயம் உன் உடம்பையே கெடுத்துரும். ஏசு வந்தார்னா வாழ வைப்பார். இப்போ பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, பயப்படாத. சொல்லுங்க, பயப்படாத. ஷாலோம், தைரியம் உண்டாகிறது. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எதை குறித்து நாங்கள் பயப்பட மாட்டோம். நல்ல கை தட்டி இயேசுவின் நாமத்தினால இன்றோட எல்லா பயம் மாறட்டும். அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா. ஆமென். இப்போ 15வது மாடியில் உங்களுக்கு 1 லட்ச ரூபா தராங்க. 15வது மாடியில் லிஃப்ட்டில் போக பயம். 1 லட்சத்தை வாங்க முடியுமா? அந்த லிஃப்ட் போகும்போது சோத்திரம் சோத்திரம், அது போக தான் செய்ய போகுது. நீ சோத்திரம் சொன்னாலும் போக தான் போகுது. சில பேருக்கு பாதியில் நின்றுட்டுனா நின்றுணும், இங்கே காட்டு நின்றோம். ஆமாவா இல்லையா? இதில் சில பேருக்கு இந்த போத்தீஸில் போகும்போது பாருங்கள், ஒன்று போகுமே மேலே எக்கலேட்டரா. ஆமாம், போவையா வேண்டாமா? ஒருவேளை போகும்போது தலைகீழ விழுந்துட்டோம்னா, சேலை மாட்டிக்கிட்டுனா, வேலையில் போகிற ஓனான நீயே வேட்டியில் பிடிச்சி இழுத்து விட்டுட்டு சும்மா போகிற பேய நீனே ஐடியா கொடுத்து கொண்டு வர. பயம் ஒன்று வாழ விடாது. என்ன ஆமீன் வர மாட்டேங்குது? ஒரு அல்லேலியா சொல்லப்படாதா? எத்தனை பேர் இன்றைக்கி ஏசப்பா எங்கள் கூட இருக்கா பிரதர்? அந்த ஷாலோம், அந்த ஐரீன், அந்த தைரியம் ஏசு எங்களுக்கு தருகிறார். என்னை எதை குறித்து நாங்கள் பாடினோம்ல, எதை கண்டு அஞ்சிட மாட்டோம், நாங்கள் எதை கண்டு கலங்கிட மாட்டோம். ஏன் தெரியுமா? எங்களுக்கு ஷாலோமை கர்த்தர் தந்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஷாலோமை கர்த்தர் தந்திருக்கிறார். ஷாலோமை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தம். நீங்க ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தம், இயேசுவின் நாமத்தினால ஆரோக்கியம், இயேசுவின் நாமத்தினால தைரியம், இயேசுவின் நாமத்தினால ஐக்கியம். இப்போ பக்கத்தில் கை கும்பிட்டு சொல்லுங்க, உங்களுக்கு ஷாலோம். ஹல்லேலூயா. சரி, இன்னும் ஒரே ஒரு சமாதானம் பார்த்துடலாமா? எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? எத்தனை பேருக்கு இன்றைக்கி ரொம்ப தெளிவாக புரியுது? பிறகு சத்தியம் இன்றைக்கி தான் புரியுது. சமாதானம்னா என்னன்னு ஏசு ஏன் இப்படி சொன்னார் இன்றைக்கி தான் புரியுது. உலகம் இதை தராது, ஏசு மட்டும்தான் தருவார். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு சமாதானத்தை படிக்கலாமா? திருப்புங்க என்னோட கூட. ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. நம்ம வாசித்து நம்ம தியானித்து உடனே நம்ம செபித்து முடிக்க போகிறோம். வாசிங்க, தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. சகரியாவின் புஸ்தகத்தை திருப்புங்க, 8ஆம் அதிகாரம். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பாப்போம். என் நாட்களுக்கு முன்னே வேலையால் பலனும் இல்லை, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடை நிமித்தம் சமாதானம் இல்லை. 12ல் முதல் பகுதியை வாசிங்க. விதைப்பு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க 5வது இயேசு கொடுக்குற சமாதானம் தெரியுமா? செழிப்பு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என் கூட சொல்லுங்க, இயேசு கொடுக்குற ஷாலோம், ஐரீன், செழிப்பு. நிறைய பேர் பாருங்க, மாடு மாதிரி உழைப்பான், மிச்சமே எடுக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? 1ஆம் தேதி ஆனால் சிரிப்பு இருக்கும், ஏன்னா சம்பளம் வந்துடும். 25ஆம் தேதி கோட்டி பிடிச்சிடும், ஏன்னா ஒன்றும் கையில் இருக்காது. நிறைய பேர் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அப்போ இயேசு வாங்க கூட இருந்தால் மீதம் இருக்கணும்.
என்ன ஒரு அலையிலியா கூட சொல்ல மாட்டேங்க. நீங்கள் ஏன் அலையிலியா சொல்லனா எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆமாம், நிறைய கவர்மெண்ட் வேலையை பார்க்க பாருங்க. 1ஆம் தேதி ஆகிட்டா சந்தோஷம் பொங்குதே சங்க சங்க சங் 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 சங். ஆமாம், பிறகு வட்டி குட்டி பேரம்பேத்தி அக்கா எல்லாத்தையும் கொடுத்துட்டு 20ஆம் தேதிக்கு மேலே உண்மைத்தா இயேசுவின் நாமத்தினால நான் விசுவாசிக்கிறேன். நீ வருகிற மே மாதத்திலிருந்து மீதம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்ட போகிறார். ஆண்டவர் ஒரு 10 கை வந்துட்டுப்பா, மற்ற யாருக்கும் வேண்டாம் பிச்சை எடுக்குன்னு நினைக்க கையை வைத்து ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை என் வீட்டில் செழிப்பு இருக்கணும், நாங்கள் மீதம் எடுக்கணும்? உண்மையிலே துட்டுலன்னா சண்டை வந்துடும் தெரியுமா? ஆம்பளையாருக்கு சொல்லுதேன், 4 நாள் நீ உழைக்காம உன் பொண்டாட்டி யாருன்னு உனக்கு தெரியும். மெல்ல சொல்ல மனுஷனா நேற்று வேற எத்தான் இருப்பான், எத்தான் நீ தான் 4 நாள் கழித்து செத்தான், வேலைக்கும் போக மாட்டேங்கான். ஏதுக்கு தான் அகசியபுரத்துக்கு வந்தேனா? எங்கள் அம்மா வீட்டில் எப்படி அங்கே பிச்சை எடுத்திருப்பான். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உழைக்கலைன்னா தான் நீ யாருன்னு தெரியும், உழைக்க வரதான் உனக்கு அத்தான். சேத்தே நீ மவனை. எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரே என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. பொம்பளை ஆளுக்கெல்லாம் எங்களையே சொல்கிறீங்களே பிரதர், கையை வைத்து ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். சிஸ்டர் என்ன ஒரு அல்லேலியா சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். அல்லேலூயா. சிரிச்ச முகத்தோடு பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். எல்லா தரித்திரியமும் இன்னையோட மாறப்போகுது. ஷாலோம் ஐரீன். எத்தனை பேருக்கு ஆசை என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமே, நாங்கள் வெறுமையாக போகக்கூடாது ஆண்டவரே. என் துட்டு வேஸ்ட்டாக மருத்துவமனைக்கு போகக்கூடாது ஆண்டவரே. எந்த வீண் செலவுகளுக்கு போகக்கூடாது. நாங்கள் மீதம் எடுக்கணும். எங்கள் கடன் பிரச்சனை மாறணும். நான் லோனை அடைக்கணும். நான் நிம்மதியாக வாழணும். இயேசு கொடுக்குற செழிப்பு என் வாழ்க்கையில் இருக்கணும்னு விரும்புகிறவங்க கையை தட்டி கத்தற மகிமைப்படுத்தி பார்ப்போம். நல்ல கையை தட்டி ஷாலோமாகிய ஐரீனாகிய செழிப்பு. அல்லேலூயா. இப்போ இந்த 5 நான் சொல்ல சொல்ல ஆமேன்னு சொல்லுங்கண்ணே. ஷாலோமாகிய பரிசுத்தம் உண்டாகட்டும், ஷாலோமாகிய ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஷாலோமாகிய ஐக்கியம் உண்டாகட்டும், ஷாலோமாகிய செழிப்பு உண்டாகட்டும், ஷாலோமாகிய தைரியம் உண்டாகட்டும். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இந்த 5 இருந்தால் உங்கள் சாவு எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும். ஆதியாகமம் 15:15 வேண்டாம், நீ சமாதானத்தோடு நித்திரை அடைவாய். இப்போ உதாரணம் சொல்கிறேன். இப்போ எங்கள் அம்மா கடைசி காலத்தில் வேறு யாரையும் சொன்னால் சண்டைக்கு வந்துடும். எங்கள் அம்மா சொன்னால் பிரச்சனை இல்லை. இப்போ எங்கள் அம்மா சாகும்போது இப்படி சுற்றி பார்க்காங்க. முத்துக்குமார், சான்சேன், ஜெயா செழிப்பாக இருக்காங்க, தைரியமாக இருக்காங்க, ஐக்கியமாக இருக்காங்க. நல்லா இங்கே கவனிக்கணும். பாவமே இல்லை, பரிசுத்தமாக இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? என்னங்க, எங்கள் அம்மா சாகும்போது எப்படி சாகும்? அப்பாட என் பிள்ளைகளுக்குள்ள ஷாலோம் இருக்குது, ஐரீன் இருக்குது, நிம்மதியாக போவோம். சில உயிர் போகாமல் இழுத்துட்டு கிடக்கும் பார்த்தீங்களா? ஏன்னா பிள்ளைகள் முந்தின மாதம் தான் பிள்ளைகள் சண்டை போட்டிருக்கோம், ஒன்றுக்கு ஒன்று மண்டையை உடைச்சிருக்கோம். இப்போ சாவணும், சாவு வராது. தான் பிள்ளை எனக்கு நல்ல அவருக்கு ஒரு ஐயா சாவாமல் இழுத்துட்டு கிடந்தார். ஒரு அக்கா கிட்ட போய் திரும்ப சொன்னிச்சு, இங்கே கவனிங்க ஐயா, கவலையப்படாதிய, உங்கள் 2 மருமக்கமார் ஒழுங்காக இருப்பாங்க, நீங்கள் பயப்படாதிய, நாங்கள் பார்த்துக்கிடுதோம். உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அடுத்த 5 நிமிஷத்தில் உயிர் போயிட்டு. ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அப்போ அந்த உயிர் போகாமல் இருக்க காரணம் என்ன? பிள்ளைகளை நினச்சி. ஏங்க நான் தைரியமாக சொல்கிறேன், இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், எனக்கும் சேர்த்து சொல்கிறேன். இந்த 5 சமாதானம் உன் வீட்டில் இருந்ததுன்னா உன் மரணம் கூட சமாதானமாக இருக்கும். எத்தனை பேருக்கு ஆசை என் முடிவும் சமாதானமாக இருக்கணும்? இந்த 5 சமாதானத்தை தாங்கன்னு சொல்கிறவங்க நல்ல கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா. கடைசியாக ஒரு முறை சொல்லிடலாமா? எல்லாரும் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். ஷாலோம் ஐரீன். 5 சமாதானம், முடிவும் சமாதானம், போகிற இடமும் சமாதானம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல வேளை ஏசப்பா பரலோகத்தில் சாப்பாடு வைக்கலை. வச்சாருன்னா அங்கேயும் சட்டிப்பான ஊரில் தான் செய்யும். அவருக்கு தெரியும் இந்த பயலுவ புத்தி, மனுஷன் புத்தி நல்லா தெரியும். இவனுக்கு சுவாத்தாங்க வச்சிட்டோம்னா அங்கேயும் டேபிள் தான் உருளம், அடிதடி தான் நடக்கும்னு சுவாத்தை கட் பண்ணிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பரலோகத்தில் கர்த்தர் சமாதானத்தை வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். தங்கச்சிமாருக்கு சொல்கிறேன், என் குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நீ எதிர்பார்க்கிற சமாதானத்தை இயேசு இன்னைக்கு உனக்கு தந்து உன்னை வாழ வைத்து
உன் முடிவும் சமாதானமாக இருக்கும், நீ போகிற இடமும் சமாதானமாக இடமா இருக்கும். இந்த ஷாலோமை தருகிறவர் ஒருவர் உண்டானால் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு மட்டும்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு இந்த 5 சமாதானத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்கிறவங்க 2 கரத்தை உயர்த்துங்க பார்ப்போம். 2 கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு நல்ல சத்தியத்தை, குடும்பத்துக்கு தேவையான சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கோம். ஆண்டவரே அப்பா, இயேசுவின் நாமம் கொடுக்கிற ஷாலோம், இயேசுவின் நாமம் கொடுக்கிற ஐரேன், இந்த 5 சமாதானம் எங்களுக்கு வேணும்னு சொல்றவங்க கையை வைத்துங்க. சத்தம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் சத்தமும் கேட்கப்பட்டோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, இயேசுவே இன்னைக்கு நான் வீட்டுக்குள்ள போகும்போது பரிசுத்தத்தை பார்க்கணும் ஆண்டவரே சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. ஏசப்பா, நான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள போகும்போது ஐக்கியத்தை பார்க்கணும் ஆண்டவரே சொல்லுங்க. ஏசப்பா, இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள நான் போகும்போது எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கைடுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. நான் வீட்டுக்குள்ள போகும்போது தைரியமான ஒரு வாழ்க்கையை பார்க்கணும்பா. ஏசப்பா, இன்னைக்கு நான் இந்த இடத்தை விட்டு போகும்போது ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆரோக்கியத்தை நாங்க பார்க்கணும் இயேசுவே. நாங்க செழிப்பா பார்க்கணும். எங்க முடிவும் சமாதானமா இருக்கணும். நாங்க போற இடமும் சமாதானமா இருக்கணும். அதை என் குடும்பத்துக்கு தாங்கன்னு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கையை வைத்துங்க. யாருக்கெல்லாம் அந்த சமாதானம் வேணுமோ கையை வைத்து, ஆண்டவரே நீங்க நல்ல ஒரு சத்தியத்தை எங்களுக்கு பேசியிருக்கீங்க ஆண்டவரே, இந்த சமாதானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த சமாதானத்தை என் கணவர் மேல கொடுங்க சொல்லுங்க. என் கணவருக்கு இந்த சமாதானத்தை கொடுங்கப்பா. என் மனைவிக்கு இந்த சமாதானத்தை கொடுங்க கேளுங்க. என் பிள்ளைகளுக்கு இந்த சமாதானத்தை கொடுங்கப்பா. எங்க அம்மா அப்பாவுக்கு இந்த சமாதானத்தை கொடுங்கப்பா. கேளுங்க. என் தம்பிக்கு, என் அக்காவுக்கு, எல்லா குடும்பத்துக்கும் இந்த சமாதானத்தை கொடுங்க. கேளுப்பா. இன்னைக்கு கர்த்தர் தருகிறார். நீ வீட்டுக்கு போகும்போது ஒரு வித்தியாசத்தை பார்ப்ப. எல்லா பிரிவினை ஆவிகள் மாறும். எல்லாம் குழப்பத்தின் ஆவிகள் மாறும். கர்த்தர் சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிற சமாதானத்தை, அந்த ஷாலோம், அந்த ஐரீனை இயேசு உனக்கு தந்து உன்னை வாழ வைக்க போகிறார். ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். பாடுவோமா? நீர் உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். கைதடி பாடுவோமா? அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். பாடுங்க. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர் ஐயா. துக்கங்களை சுமந்து கொண்டீர் ஐயா. துக்கங்களை சுமந்து கொண்டீர். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க எல்லா தேவ பிள்ளைகளும். இயேசுவின் நாமத்தினால சமாதானம். கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நம்ம மத்தியில் வந்திருக்கிற எமியக்கா எல்லாருக்கும் இந்த சமாதானம் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கக்கா. ஆமென். எல்லாரும் சோத்திரம் சொல்லுங்கம்மா. ஆமென் ஆமென். எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூப்பா, சோத்திரம்.
ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆம், ஆம், ஆம். ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனா இயேசுவின் நாமத்தில் இந்த கூட்டத்தை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவர் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப ஆனந்தத்தோடு, சமாதானத்தோடு, அபிஷேகத்தோடு, வரங்களோடு, வல்லமையோடு ஆண்டவர் நீங்கள் இறங்கி வந்து ஆமீன் கிருபை பாராட்டின்னு நல்ல தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த இடத்துல ஆண்டவரே உங்கள் நாமத்தை உயர்த்துவதற்கு அன்பு சகோதரருக்கு நீங்கள் கொடுத்த ஆமீன் பலத்துக்காக நன்றி. தொடர்ந்து அநேக பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வந்தீங்க, சமாதானத்தை கற்றுக் கொடுத்தீங்க. இந்த சமாதானத்தின் வழியாக ஆமீன் நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டினதுக்காக நன்றி. தொடர்ந்து கூட இருங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானமும் நம் அனைவரோடும் கூட சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அப்படியே ஒருத்தரை வாழ்த்தி பக்கத்தில் கை கொடுத்து சொல்லிடுங்க. அந்த 5ஐயும் சொல்லுங்கள். ஷாலோம் ஆகிய, ஐரீன் ஆகிய, சொல்லுங்கள், ஐக்கியம், செழிப்பு உண்டாகட்டும். அப்படியே உங்களுக்கு சாப்பாடும் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் இருந்து